தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு படமாமதானம் கலிதேவன் காஞ்சமா யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபரிட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு பெட்ரோல் மேஜராக லீக் ஆகியும் ஒன்றுமாகலை, பெட்ரோல் மேஜராக லீக் ஆகியும் ஒன்றுமாகலை. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் குட்டிகிட்டே இருக்கும், வரும். எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் தான். அதை விட ஒரு முக்கியமானது, நான் எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரே ஒரு சேனலில் பெரியவாளோட அனுகிரகத்தில் சொல்லிட்டு இருக்கேன், கொடுக்குறேன். ஒரு கர்வத்தில் சொல்லலை. பெரியவாளோட அனுகிரகம் இல்லைன்னா இதை பண்ணவே முடியாது. எந்த நேரத்தில் வேணால் நிறுத்திடுவார் பெரியவா. ஜெயசங்கர ஹரஹரசங்கர. இப்போ பார்க்கலாம். இது ஸ்ரீ சூரிய நாராயணன் ராஜா ஐயர். நம்ம ராஜா ஐயர்னு சொல்லுவாள். பெரிய ஒரு பக்தர், நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவருடைய இதை. இப்போ அப்புறம் ஒன்று பார்க்குறோம், மிஸ் பண்ணதை. 18 செப்டம்பர் 2021 அதில் அன்றைக்கி நம்ப முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். கோயம்புத்தூரில் அவர் இருந்தார். அப்போது அவர் ஃபேமிலியோடு இருந்தபோது காஞ்சிமடம், இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து இவருக்கு ஒரு கால் வந்தது. அதில் என்ன சொன்னால், ஸ்பெஷல் சம் பிரசாதத்தை கோபால கணபாடிகள் அப்படிங்கிறவரும் கூட கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு அவர் அங்கே வராரு கோயம்புத்தூருக்கு. அதை கொண்டு போய் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில பக்தாளுடைய வீடு, அதெல்லாம் அவர் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கார். அங்கே கொண்டு போய் பாலபெரிவா கொடுத்த அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதில் இவர் கொஞ்சம் கார்லாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் இவருக்கு ஈஸி. அதனால் இவர்கிட்ட கேட்டிருக்கா, இவர் சரின்னு இருக்கார். அதனால் இவர் என்ன பண்ணார், இவர் வீட்டிலேருந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் போல இருக்குது, அங்கே போகணும் அப்படின்ட்டு. அப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவர் ஒருத்தர், ஸ்ரீமதி விஸ்வநாதன் அப்படிங்கிறவ, அவள் அந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு அங்கே போகலாமே, அங்கே ஒரு இது இருக்குது, மாப்பெருவோட இது பேரூர் மணிமண்டபம் ஒன்று இருக்குது போல இருக்குது. அங்கே தான் போயின்னு இருக்காவா, அங்கே தான் எல்லோரும் மீட் பண்ணணும்னு. இவர் இந்த விஸ்வநாத ஐயர் அப்படி அவரும் ஸ்ரீமதி விஸ்வநாத ஐயரை கூட்டின்னு போனார் இல்லையா. அந்த விஸ்வநாதன் ஐயரோட தாத்தா ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிற மகாபெரிவாளோட பூர்வாசிரமத்தில் அவருக்கு கிளாஸ்மேட்டான் அவருடைய தாத்தா அப்படின்றத ஒரு இன்சிடெண்ட்டு. இப்போ ராஜா ஐயர் கார் டிரைவரை சம்பவம் அன்றைக்கி வர முடியாதுன்னாராம். ராஜா ஐயரோட காருக்கு அந்த கார் டிரைவர் அவர் வீட்டில் ஏதோ கிரகப்பிரவேசம், அதை முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னாராம். சரி பரவாயில்ல, நானே ஓட்டின்னு போய்க்கலான்னாராம். ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் 10:30 மணிக்கு ஏதோ 11 மணிக்கு வந்துட்டாராம். நான் இப்போ 9:30 மணிக்கே வந்துட்டாராம். ஃபங்க்ஷன் வேகமாக முடிஞ்சிருத்து, அதனால் நான் வந்துட்டேன் உங்களை கூட்டின்னு போனோன்னு. அது அவ்வளவு அந்த காலத்தில் அப்படி ஒரு நியாயமாக இருந்திருக்கா. கார் டிரைவர்னாலும் பாவம், இவர் லீவ் கொடுத்தா கூட அவர் நிற்கிறாரு. மேபி அவர் பெரியவாளோட அனுகிரகத்தில் அப்படி வந்திருக்கலாம். போனவர் திரும்பி 9:30க்கே வந்துட்டாராம். முத்துக்குமார் அப்படின்றவர் தான் டிரைவராம். அவர் வந்தோடனே காரில் ஏறிண்டு நேராக விஸ்வநாத ஐயரும் அவருடைய பொண்டாட்டி 2 பேரையும் கூட்டிகிட்டு காரில் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போகிறா. அந்த மகாபெரிவாளுடைய அந்த மணிமண்டபம் இருக்குது இல்லையா, அங்கே கோயம்புத்தூரில், அந்த இடத்துல பேரூர், அங்கே அந்த இவர் வந்துடுவார். காஞ்சிபுரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பிரசாதம் அங்கே வந்துடும் போல இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும், தான் பிளான். இந்த கார் போயிட்டே இருக்கும்போது ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போகணும் போல இருக்குது. அது ஆரம்பத்துலேருந்தே ஏதோ பெட்ரோல் ஸ்மெல் உள்ளே வருது. ஸோ ஏசி இருக்கிறதுனால எங்கேயாவது எங்கேயாவது பெட்ரோலில் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட இன்ஜின் கிட்ட அது இப்படி உள்ளே வரும். பேசாமல் நம்ம ஏசி ஆஃப் பண்ணிவிடுவோன்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கதவுலாம் திறந்து விட்டாலாம். அது பரவாயில்ல, அது ஒரு விதத்தில் நல்லதாக இருக்குது அந்த ஐடியா. ஸோ அதனால் அந்த ஏர் சர்க்குலேஷன் அது ஏதோ தப்பிச்சிருக்கு. ஆனாலுமே உள்ளக்குள்ளே பெட்ரோல் ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருந்தது. அப்படியே போய் சேர்ந்துடலாம், அங்கே போயிடலான்ட்டு சேர்ந்துட்டாலாம். அப்புறம் அந்த இடத்துல போய் ஸ்பாட்டில் இறங்கினோடனே அந்த இன்ஜின் டிரைவர் அந்த காரை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வச்சு
அது என்னென்னு இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காருன்னா, பயங்கரமாக இன்ஜின்லேருந்து அந்த இது இன்ஜின் அந்த பெட்ரோல் பம்ப்லாம் லீக் ஆகி எக்கச்சக்கமாக ஃப்ளட் ஆகி உள்ளே கிடக்கான். அவர் பெரிய சொல்கிறார். அவர் அதுக்கப்புறம் இவரெல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போய் டிரைவரை பார்க்கும்போது சொன்னாராம், இது இதில் வந்திருக்கக்கூடிய இது ஒரு சின்ன ஸ்பார்க் வந்திருந்தா போகிறோம், அதுலேருந்து இந்த காரே எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்கும், அந்த அளவுக்கு பெரிய டிசாஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்றத அந்த டிரைவர் எக்ஸ்பிளைன் பண்ணாராம். சரி, ஏதோ அது எப்படி அவ்வளோ பெரிய இதில் பரவாயில்லன்னு அவளுக்கு நாலேஜ் இல்லை, அலட்சியம்னு சொல்ல முடியாது. அந்த பிரசாதத்தை வாங்கணுமேன்றத இதில் போகிறா. இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கலாக அப்போ அந்த டிரைவர் அந்த டிரைவராக நிறுத்தியிருக்கணும். எனக்கு நிறைய தெரியுது, ஸ்மெல்லு போகக்கூடாதுன்னு நிறுத்தியிருக்கலாம். பட் அவரும் இவ சொல்கிறத கேட்டுட்டு ஏதோ ஜன்னல்லாம் திறந்துட்டு இருக்காது, காரு இதெல்லாம் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் அது ரொம்ப ரிஸ்கியானது அப்படின்றது அப்புறம் தான் தெரிஞ்சுட்டாங்க. உள்ளே அவ்வளோ ஃப்ளட் ஆகிருக்கு பெட்ரோல். ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துருந்துன்னா அப்படியே காரே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ நிறைய இடத்துல அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் தான் பாவம் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆகிடுது. நம்ம ரொம்ப பெரிய பாக்கியம். ஏன்னா உள்ள மாப்பிரியோட ஒரு திருவுருவமே அங்கே வச்சுருக்காளே, அந்த காரில் வச்சுருக்காரு. அவர் தான் நம்மளே வச்சுருக்கோம், அவெல்லாம் வச்சுருக்கிறத வச்சுருந்தா நம்மளும் வைக்கிறோம். பெரியவா தான் காப்பாற்றுறாருன்றதை புரிஞ்சுட்டாராம். எப்படியோ அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாமல் தப்பிச்சிருந்த ஒரு ஸ்பார்க்கு எப்படி ஒன்றா வந்திருக்கலாம், எப்படி வராமல் தப்பிச்சாவா அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு ரொம்ப அது பெரிய இதுவாக இருக்குது. மாப்பிரிவா தான் காப்பாற்றிருக்கார் அப்படின்றத அவர் சூரியநாராயணன் ராஜா ஐயர் சொல்கிறார். இது மாதிரி எப்படி தப்பிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் எந்த இடத்துல லீக் ஆச்சு, அந்த டியூப் அந்த இதெல்லாம் டியூப்லாம் எல்லாம் மாற்றி, அது மெட்டாலிக் டியூப் மாதிரி அதெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் பெட்ரோலை திருப்பி ஃபில்லப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்புறம் காரை அவர் எடுத்து வந்துட்டுருக்கார் வீட்டில். இப்போ மற்ற அதை பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கார் ரெடி ஆனவொடனே அப்புறம் கொண்டு போய் எல்லோரும் வீட்டுக்கும் கிளம்பி போய் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அப்புறம் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே உயிர் பழைச்சது பெரியவா தான் அப்படின்றார். பெரியவா கூடவே இருக்கா அப்படிங்கிறது அது தெரியவே தெரியாது நம்மளுக்கு. அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்து நம்ம உயிர் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும், ஓ பெரியவா தான் காப்பாற்றிருக்காரு. பெரியவாள் அதுக்காக வேண்டிக்கூடாதுன்னு இல்லை, பெரியவா வேண்டினாலும் வேண்டிக்கலாம்னா பெரியவா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கார் நம்மளை அப்படிங்கிறது இதில் ப்ரூவ் ஆகுது அப்படின்ற ராஜா ஐயர் சொல்கிறார். அவர் சொல்கிறது தான் நம்மளும் சொல்கிறோம். ஏன்னா அப்படி அது என்ன ஒரு பக்தின்னா அவர் அபரிமிதமாக ஒரு இதுன்னு சொல்லலாம், பைத்தியக்காரத்தனமாக அப்படியே பெரியவாளை தவிர வேறு யாருமே கிடையாதுன்ற ஒரு பெரிய பக்தி தேவைப்படுறது. அப்படி இருக்கவாளை அப்படி நம்மளாம் மாறிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கவாளை பெரியவா கைவிடுறது இல்லைன்றது இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சரம் மகாபிரிய பாதவேச்சரம்.